ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ASP.NET MVC ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது வந்துட்டு எப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆகட்டும், இல்ல லாகின் ஃபார்ம் ஆகட்டும், இல்ல ஃபீட்பேக் ஃபார்ம். ஸோ என்ன ஒரு ஃபார்ம்ஸா இருந்தாலும் MVCல வந்து எப்படி ஈஸியா ஆக்சஸ் பண்ணி டேட்டாவ கெட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ASP MVC ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு எப்படி ASP.NET MVCயோட ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இண்டெக்ஸ் வைஸ் போகலாம். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற HTMLக்கு போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ H1 அப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்ம் டேக்ஸ் யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் நம்ம கொடுக்க வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் நேம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நேம் வந்து நேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா சர்வர் சைடு வந்து வர்ற டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து வந்து ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இன்புட் டைப் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இன்புட் டைப்பில் வந்துட்டு நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரோல் நம்பர் அப்படின்னே நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து சர்வர் சைடு வந்து வர்ற டேட்டாவை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஸோ பிஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பிரேக் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிஆர் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு இந்த ஃபார்முக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் ஆக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ட்ரோலரில் வந்து ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலரில் என்ன மெத்தட் அப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பப்ளிக். ஸோ இதில் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஆட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த நேம் அண்ட் ரோல் நம்பர் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 2 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் நேம் அப்படிங்கிறத பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ட் ஆஃப் ரோல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த கிளைண்ட்டிருந்து வர்ற டேட்டா, அதாவது வந்து வியூலேருந்து வர்ற டேட்டா இதுக்குள்ளே தான் பாஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே கண்ட்ரோலர் இருக்கிற ஒவ்வொரு மெத்தடும் வந்து ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு வியூ ரிட்டர்ன் பண்ணுது. பட் ஆட் வந்து ஒரு ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ இதனால் என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி ஆட் வியூ அப்படின்னு கொடுத்தோன்னா சேம் நேம்லேயே வந்து நமக்கு ஒரு வியூ ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா add.cshtml வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து index.cshtml இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணவொடனே இந்த மெத்தடுக்கு வரும். ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து சம் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். அதாவது வந்து சம் ரெக்கார்ட் டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அந்த கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் கான்செப்டை திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து வியூஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ரிட்டன் டைப் நம்ம கொடுக்கணும். ரிட்டன் வியூ அப்படின்றத கொடுத்த உடனே நம்ம வந்து அந்த ஆட் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து இது ரிட்டன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் சப்மிட் ஆனவனே இந்த இருக்க டேட்டா வந்து இங்கே டேட்டா பேஸில் வந்து இன்சர்ட் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டிபி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம என்ன க்ரியேட் பண்ணல. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஸோ நியூ ஐட்டம்னு கொடுத்து ஸோ கிளாஸில் வந்து டிபி கனெக்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ டிபி கனெக்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ டிபி கனெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் கான்செப்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து வெப் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் அந்த டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த வெப் கான்ஃபிக் ஃபைல்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அகைன் நம்ம அந்த கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வெப் கான்ஃபிகில் வந்துட்டு எனேபிள் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது டைப் பண்ண போகிறோம். ஸோ எனேபிள் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து என்டிட்டி பேக்கேஜ் இஸ் நாட் இன்ஸ்டால்ட் ஆன் ப்ராஜெக்ட் MVC அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனேபிள் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ என்ட்ரு கொடுத்தோடனே வந்துட்டு நமக்கு மைக்ரேஷன்ஸ் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் கான்டாக்ட்ஸ் டைப் வாஸ் ஃபவுண்ட் இன் த அசம்பிளி அப்படின்னு வருது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து கரெக்டான கான்டெக்ஸ்ட் இதில் செட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ அகைன் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது மெத்தட்ஸில் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம லாட் ஆஃப் எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆன அந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம demo.nvc அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபைல் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ டெமோ எம்விசிவே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து ஈஸியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த டெமோ எம்விசி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கன்சோலில் வந்து நம்ம எப்படி வந்து மைக்ரேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் நம்ம இந்த இடத்துல வியூஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்து ஸோ ஆட் வியூ கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற வியூ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எதுக்காகனா அந்த எம்பிசி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்காக. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூ டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்மில் வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து மூவ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ வந்து இப்போ இந்த இண்டெக்ஸில் வந்துட்டு ஒரு அகைன் நம்ம லாஸ்ட்டில் பண்ண மாதிரியே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ H1ல் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆட் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கண்ட்ரோலர் கொடுத்த உடனே வந்துட்டு எந்த வியூக்கு இது கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம இண்டெக்ஸுக்காக தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தடுமே வந்துட்டு ஒரு பேஜ் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது வந்து ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த வியூவோட நேமும் இந்த மெத்தோட நேமும் சேம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்மில் இப்போ வந்து எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஸோ பப்ளிக் ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஆட் அப்படிங்கிற ஒரு இது க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டேட்டா வந்து எப்படி நம்ம இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிற இந்த டிஃபால்ட் கனெக்ஷனில் வந்து டேட்டாவை வந்து கோட் மூலமாக எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு வியூ ஆட் பண்ணிக்குவோம். ஸோ வியூஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் கண்ட்ரோலில் வந்து ஸ்டில் எரர் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா ரிட்டன் வியூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ வந்து இந்த ஆடுங்கிற வியூ வந்து கரெக்டாக ரிட்டன் பண்ணும். தென் வந்து இதில் நம்ம 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு ஸ்ட்ரிங் நேம் அண்டு ஸ்ட்ரிங் ரோல் நம்பர் அப்படிங்கிற 2 டேட்டாவை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இன்ட் ரோல் நம்பர் அப்படிங்கிற 2 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இது எங்கே கரெக்டாக ஃபெட்ச் ஆகும் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஃபார்ம்ஸில் வந்து ஆக்ஷனில் வந்து நம்ம கரெக்டாக பாத் கொடுக்கணும். ஸோ என்ன பார்த்து நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தா ஸோ ஃபஸ்ட் இந்த கண்ட்ரோலர் நேம். ஸோ இண்டெக்ஸுங்கிற கண்ட்ரோலர் நேம். ஸோ அந்த கண்ட்ரோலருக்குள்ள வந்து என்ன மெத்தடை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபார்ம் ஆக்ஷனில் வந்து இண்டெக்ஸ்/ஆட் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது வந்து நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே வந்து இந்த ஆக்ஷனை வந்து எங்கே கால் ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரோலரில் வந்து ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு கால் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேராமீட்டர் டேட்டா வந்து ஈஸியாக கெட் பண்ணிக்கும். ஸோ இது கெட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த டேட்டா ஆட் ஆகுது, டேட்டா பேஸில் எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாடல்ஸில் இருக்கிற டிபிங்கிற ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து யூஸிங் அப்படிங்கிற அந்த நேம் ஸ்பேஸ் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி ஸோ யூஸிங்கில் வந்துட்டு என்ன இதோட அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு டெமோ எம்பிசி டாட் மாடல்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு இப்போ டிபி அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம டிபிங்கிற ஃபைலை நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து டிபி கனெக்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு dbd is equal to new db அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து அந்த டேட்டா வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிபியில் வந்து நமக்கு ஸ்டில் எரர் வந்திருக்கு. ஸோ அது வந்து ரீஃபேக்டரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூஸிங் எம்பிசி டாட் மாடல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இம்போர்ட் பண்ணால் போதும். ஸோ டாட் டிபி அப்படிங்கிறத நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எப்படி வந்து ஒரு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மாடல்ஸில் வந்து ரெக்கார்ட் டாட் சிஎஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு நியூ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த ரெக்கார்டோட டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன எப்படி பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா r.name is equal to இந்த நேம், அதாவது இந்த நேம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேராமீட்டர்லேருந்து வர்ற நேம். ஸோ இந்த பேராமீட்டர் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா அது index.html இருக்க அந்த ஃபார்மோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த எம்பிசி ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக வந்து மாடல் அண்ட் வியூ கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர். ஸோ r.roll number is equal to roll number அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிங்கிற டி கிளாஸில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டிபிங்கிற கிளாஸில் வந்து நம்ம ஒரு டிபி செட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த டிபி செட்டோட நேம் வந்து என்ன க்ரியேட் பண்ணோம், ஆர்சிடி அப்படின்னு கொடுத்துருந்தோம்.
ஸோ ஆர்சிடிக்கு அப்புறம் வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆடுங்கிற மெத்தட் வந்து லிஸ்ட்டில் வந்து ப்ரீ டிஃபால்ட்டாக இருக்கிற மெத்தட். ஸோ ஆடில் வந்து நம்ம என்ன புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆர் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது கரெக்டாக வந்து அந்த ஆர்சிடிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த ஆறுங்கிற ரெக்கார்டு சேவ் ஆயிரும். ஸோ இதோட வந்து நம்ம நிறுத்தினா வந்துட்டு நமக்கு ரெக்கார்டு வந்து டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு d.save changes, அதாவது வந்து இந்த சேவ்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இதை கால் பண்ணதுக்கப்புறம் வந்து டேட்டா வந்து ஈஸியாக அது வந்து அதில் உட்காந்துரும். ஸோ இப்போ வந்து எப்படி இதோட அவுட்புட் ரன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான பாத்தை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். தென் கண்ட்ரோலரும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த add.cs HTML வந்துட்டு ஜஸ்ட் வந்து added successfully அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி இதோட அவுட்புட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணணும். நம்ம கரெக்டாக ரவுட் பண்ணாததுனால வந்து நமக்கு வந்து ரிசோர்ஸ் cannot be found அப்படின்னு வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப் ஸ்டார்ட்டில் வந்துட்டு ரவுட் கான்ஃபிக் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம கரெக்டாக ரவுட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹோம் கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரோலர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். எதனால் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம இண்டெக்ஸ் கண்ட்ரோலர் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அவுட்புட்ஸ் கரெக்டாக வருதா இல்லையா என்னன்னு. ஸோ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து டேட்டாவை நம்ம எப்படி ஃபீட் பண்ணி அதில் வந்து கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேம் வந்துட்டு நம்ம வந்து இன்ஃபோ மீடியா அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அந்த ரோல் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோன்னே டேட்டா ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு ஸோ ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு டேட்டா பேஸில் ரெப்ளிகேட் ஆகிடுக்கா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிஃபால்ட் கனெக்ஷன்ஸில் வந்து டேபிள்ஸில் வந்து ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேபிள் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக ஏதாவது டேட்டா ஆட் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. இன்ஃபோ மீடியா 1 அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இது அகைன் ஒர்க்கை வேணால் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அகைன் நம்ம ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ நேம் வந்துட்டு ஸ்கூல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரோல் நம்பர் வந்து 20 அப்படிங்கிற ரோல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த டேட்டா பேஸில் போய் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிஃப்ரெஷ் ஆக்ஷன் கொடுத்தோடனே வந்து நமக்கு ரெண்டாவது டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ASP.NET MVCயோட ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன்ஸ். எப்படி வந்து ஒரு ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபார்ம்ஸில் வந்து டேட்டாவை வந்து ஃபெட்ச் பண்ணி வியூலேருந்து ஃபெட்ச் பண்ணி எப்படி அதை கண்ட்ரோலருக்கு மூவ் பண்ணுறது பார்த்தோம். தென் வந்துட்டு மாடல்ஸ்லேருந்து எப்படி ஒரு டேபிளுக்கு டேட்டாவை மைக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு நம்ம ASP.NET MVCயோட லேஅவுட்ஸ் அண்ட் ரவுட்டிங் என்ஜின்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.